கேரளா ஸ்டைல்ல பப்பாளிக்காய் தோரன் சாப்பிட்டுருக்கீங்களா? ஆமாங்க, கேரளா மக்கள் செய்யற அதே டேஸ்ட்ல பப்பாளிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பப்பாளிக்காயை தோலை சீவிட்டு ரெண்டா வகுந்து உள்ள இருக்க விதை பகுதிகளை ரிமூவ் பண்ணிடலாம். பொடியா கட் பண்ணிட்டோம், அப்படி இல்லைன்னா தேங்காய் துருவியில துருவி எடுத்துக்கோங்க. இது கூடவே 7-8 சின்ன வெங்காயம், 6 பல்லு பூண்டு, ஒரு துண்டளவு இஞ்சிய அம்மிக்கல்ல தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவு தேங்காய் துருவல், பொடியா கட் பண்ண 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து கைகளிலே நல்லா அழுத்தி பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் பப்பாளிக்காய் ரொம்பவே நல்லதுங்க. சோ மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை ஆனதும் துருவி வச்சிருந்த பப்பாளிக்காய் துருவலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை லோ டு மீடியம்ல வச்சு மூடி வச்சிருங்க. 1/4 மணி நேரத்துல பப்பாளிக்காய் சூப்பரா வெந்து வந்துடும். பப்பாளிக்காய் கிடைச்சதுன்னா இந்த ஹெல்த்தியான டேஸ்டான கேரளா ஸ்டைல் பப்பாளிக்காய் தோரனை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.